பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். குமார் சக்திவேல் கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, அப்பா இப்போ பெரியப்பா வந்து பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த பொண்ணு கூட திடீர்னு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டா என்னப்பா பண்றது, எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க குமார். இதை கேட்ட முத்துவேல் வந்து, முதல்ல பொண்ணு பார்க்க தானே போறாங்க, அந்த பொண்ணை ஒன்றும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறது கிடையாது. இந்த வீட்டுக்கு மருமக வர்றதுன்னா அது கண்டிப்பா அரசியா மட்டும்தான் இருக்கணும். அதுல நீ தெளிவா இருடா அப்பா, என்னால என்ன பண்ண முடியும், அது இல்லாம உங்க மேல சத்தியம் பண்ணிட்டு அந்த சத்தியத்தை மீற மாதிரி இருக்கும். அது இல்லாம பெரியப்பா என்னை அடிக்கிறாங்க, என்னை எப்படி எல்லாம் பேசினாங்க, இல்லப்பா என்னாலலாம் முடியாது, அது இல்லாம உங்க மேல சத்தியம் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏய் அறிவு கெட்டவனே, சத்தியம் பண்ணா என்னடா, உன் அப்பா ஒன்னும் செட்டா போயிட போறேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு நீ செய்யற கைமாறா இருந்தா அந்த அரசி இந்த வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்து அந்த பாண்டியனோட முகத்துல கரியை பூசணும், இது மட்டும் நடந்தா போதும், வேற எதுவும் எனக்கு தேவை கிடையாது. அப்படி நடந்து அதை நான் கண்ணார பார்த்து கண்ணை மூடுடா கூட அது எனக்கு சந்தோஷம் தான். அதனால இந்த விஷயத்த செய்யின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்றாங்க. இதை கேட்டு குமார், அப்பா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, அப்படி இருக்கும்போது அவ எப்படிப்பா வந்து என்னை நம்பி வருவான்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா நடக்கும், காதல் அதை செய்ய வைக்கும். அவ உண்மையா லவ் பண்ணியிருக்கா, நீ உண்மையா லவ் பண்ணியோ இல்லையோ தெரியல, அவ உண்மையா தானே உன்னை லவ் பண்ணியிருக்கா. நான் என்ன சொல்றேனோ அது நடக்கும். நீ அரசுகிட்ட எப்படியாவது பேச ட்ரை பண்ண, மாட்டிக்காம ட்ரை பண்ணுடா. அப்புறம் என் அண்ணனுக்கு தெரிஞ்ச அதுக்கு ஒரு பஞ்சாயத்து வைப்பாங்க, நான் போட்ட பிளான் எல்லாமே சொதப்பலாயிடும். இந்த முறை கேர்ஃபுல்லா பார்த்து பண்ணுன்னு சொல்லிட்டு அங்க சக்திவேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க குமாருக்கு. குமார் இதை கேட்ட என்ன முடிவு எடுக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.